எல்லா விதமான கலவை சாதம் மற்றும் குழம்பு சாதத்துக்கு நச்சுன்னு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு முட்டை ஃப்ரை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். தயிர் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், முட்டை சாதம்னு இப்படி எந்த விதமான வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் இந்த முட்டை ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரியே ரசத்துக்கு இது ஒன்று வச்சா போதுங்க, அமிர்தம் மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி சாம்பார், புளிக்குழம்பு, காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பு இப்படின்னு எந்த குழம்பு வச்சாலுமே இந்த ஃப்ரை இருந்தாலே போதும். இப்போ நம்ம 4 முட்டை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிருக்கோம். கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. நான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக இது மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறிலாம் சேர்க்க விருப்பமோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. காய்கறியே சாப்பிடாதவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அல்லது ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். தவா சூடானதும் சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ அல்லது ஹை ஃப்ளேம்லேயோ இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையை எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சா தான் முட்டை வேகிற வரைக்கும் அடியில் நமக்கு தீஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு இந்த முட்டை கலவையை ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. இது ஒரு நிமிஷம் போல் விட்டோன்னா இது நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இன்னொரு பக்கத்தையும் வேக விட்டுறலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா மூடி போட்டு வேக விடணும் அப்படின்ற தேவையில்லை. ஓப்பன்லேயே வச்சு வேக விட்டாலே போதும். ஸோ இப்போ 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை அப்படியே சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நம்ம அதே தவாவில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை கலவையில் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரியே எண்ணெயில் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்து கிளறி கொடுத்தோன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் அப்படின்றதுனால ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி காய்கறியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அல்லது பொடியாக துருவிட்டு முட்டை கூட சேர்த்து செஞ்சால் கூட ரொம்பவே சுவையாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ஸோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்கும் போது நீங்கள் எந்த காய்கறி வேணால் பயன்படுத்தலாம். ஆனால் பெருசாக இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் குட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் தான் முட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு வாயில் அகப்படாது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், காலிஃப்ளவர், நூக்கல் இந்த மாதிரியான காய்கறிலாம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை எல்லா விதமான கலவை சாதத்து கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எலுமிச்சை சாதத்து கூட செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.